ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய தாசில்தார் மாதிரி ஒரு போஸ்ட்டில் ஒருத்தர் இருந்திருக்கார். ஒரு மகன் கல்யாணமாகி மருமக வீட்டுக்கு வந்திருக்கு. இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதே அதிகாரத்தோடையே அதுக்கப்புறமும் வாழ்ந்துருக்கிறார். அந்த மனைவி அதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. காலையில் அவருக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால சர்க்கரை இல்லாமல் ஒரு காஃபி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு தலைவர் பேப்பர் படிப்பார். படிச்சுட்டு வாக்கிங் போயிட்டு வருவார். வந்தோடனே 2 இட்லி, தேங்காய் சட்னி கொழுப்புங்கிறதுனால இது கொஞ்சம் சாம்பாரும் எண்ணெய் இல்லாமல் பொடியும் வைப்பாங்க. சாப்பிடுவார். அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவார். மத்தியானம் வருவார். 12:30 ஒரு கப்பு சோறு, காய்கறிகள், கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு தூங்குவார். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே ஒரு டீ குடிப்பார். மறுபடியும் வாக்கிங் போவார். 7:30 வீட்டுக்கு வருவார். ஒரே ஒரு சப்பாத்தி இல்லைன்னா 2 சப்பாத்தி, வெண்டைக்காய் கூட்டு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கிடுவார். ஜம்முன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மகன் மருமகள்லாம் அவ்வளோ மரியாதை. திடீர்னு இந்த மாமியாருக்கு சித்தி அவங்க ஊரில் இறந்து போயிட்டாங்க. நான் 2 நாள் ஊருக்கு போக வேண்டியிருக்குதுங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் வர்றீங்களா? அதெல்லாம் உன் வீட்டுக்குலாம் நான் வர முடியாது. சரிங்க, எங்கள் சித்தி இறந்துருச்சு, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அதான் என்னை வளர்த்துச்சு, 2 நாள் நான் போயிட்டு வர்றேன், மருமக உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுவான்னு மருமகளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுதுமா. காலையில் 6:30 மாமா